गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி, இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 15ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி இரவு 8:41 மணி வரைக்கும் துவாதசி, அதற்கு பின்பாக திரையோதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் முழுவதுமாக உத்திரம் நட்சத்திரம் உள்ளது. அதிகாலையில் 5:57 மணி வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் முழுவதுமாக அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறாரு. ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. அதனால் உடல் அளவில் உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு தலை சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட எந்த விதமான தலை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை சம்பந்தமாக முயற்சிகளும் இருக்கும். பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல நிர்வாக திறமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலர் செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த செலவுகளை மட்டும் முடிஞ்சளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சட்ட ரீதியிலான வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பேசும்போது நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாம் ஏதாவது இன்றைய தினத்தில் இருக்கும். குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தருவீங்க. இந்த உறவு முறைகளுக்கு எந்த ஒரு புதிய காரியங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த உறவுகளுக்கு இன்றைய தினத்தில் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கு. இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலர் ரகசியமாக மறைமுகமாக ஒரு சில விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். அது ஆன்மீகமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், கலைத்துறை சார்ந்ததாக இருக்கலாம்.
இந்த விஷயத்தில் ஒரு சிலர் ரகசியத்தையோ மறைமுகத்தையோ பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனதளவில் சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அதிக ஆளுமை நிறைந்ததாக இருக்கும். உயர்வான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அதிக கற்பனையினால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. கொஞ்சம் கோப உணர்வுகள், அந்த ஈகோ சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடை செய்யலாம். ஆண் தெய்வமாக இருக்குதுன்னா நீங்கள் வழிபாடுகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். இதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சொத்துகள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வாகனங்களுடைய சேர்க்கைகள் இருக்கும். பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கைகள், சொத்துகளுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. நெடுநாட்களாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற நபர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான வீடுகள் அமையும். அதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. நீங்கள் சொத்துகள் வாங்குறீங்க, வாகனங்கள் எல்லாம் வாங்குறீங்க, இதற்கு யாராவது ஆதரவு தருவாங்களா அப்படின்னு பார்த்தா மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து ஆதரவுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இல்லைன்னா தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் வழியிலிருந்து ஆதரவுகள் இதற்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. அண்டை இயலார்கள், உறவு முறைகள் இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவு முறைகளுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் இன்றைய தினத்தில் நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமாக இருக்கு. கொஞ்சம் கோப உணர்வுகளும் இந்த உறவுகளுக்கு அதிகமாகவே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புகழ் சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விரும்பிய சுப காரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் திருமால் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடமோ மாமனார்கிட்டையோ வேலையாட்கள் கிட்டையோ தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்குது, இல்லை தொழில் செய்துட்ருக்கிறீங்கன்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இந்த மாதிரியான முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவு முறைகளுக்கு எந்த ஒரு புதிதான காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களாக இன்றைய தினத்தில் செய்ய போனாங்கனாலும் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நன்றாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தினம், தைரியமாக செயல்படக்கூடிய தினம். இன்றைய தினம் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் துணிச்சலாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அமையும். அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தேவைகளுக்காக ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் தொழில் சார்ந்த தேவைகளுக்கு ஏற்ப பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இருக்குது.
ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் முறைகளில் புதிதான திட்டங்களை புகுத்தக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய தினம். தொழில் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காக புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற சுய முயற்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்ல முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் காளி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. பண வரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும். இன்றைய தினம் யார் வழியிலையாவது லாப நிலைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா உங்க அப்பா வழியிலிருந்து உங்களுக்கு லாப நிலைகள் இருக்கும். அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். தந்தை, அந்நிய நபர்கள் இவங்களோடு சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் இருக்கு. இறை சம்பந்தமான பணிகளுக்கு ஈடுபாடுகள் இருக்கு. இல்லைன்னா தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கு. மேலும் டிகிரி படிக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் இருக்குதுன்னா இதையெல்லாம் குறித்து குடும்பத்தார்களிடமோ தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளிடமோ பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் அமையும். பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கம்பீரமான முகத்தோற்றங்கள் இருக்கும். வசீகரிக்கக்கூடிய முகத்தோற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் ஆளுமை சார்ந்த தோற்றங்களும் இருக்கும். கொஞ்சம் முன்கோப நிலைகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். பேசக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கடின வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் சம்பந்தமான பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் வாய் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகளை நாம் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்றபடி வரவுகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு எந்த ஒரு புதிதான காரியங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். ராசியிலேயே சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால இன்றைய தினத்தில் முன்கோப நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது. அந்த கோப நிலைகளை நாம் முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது அவசியம். நிர்வாகத்துறைகளில் இருக்கிறீங்க, ஒரு நல்ல பதவிகள்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இடையூறுகள் தரக்கூடிய தினமாக இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அது யார் வழியில் வேணாலும் ஏற்படலாம் அந்த இடையூறுகளோ பிரச்சனைகளோ. அப்போ நாம் எல்லா விஷயத்திற்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. தடைகளையும் தொந்தரவுகளையும் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உஷ்ண ரீதியிலான பொருட்களை பயன்படுத்தும் போது கவன நிலைகள் அவசியமாக இருக்கு. ஒரு சிலருக்கு தலைவலி, டென்ஷன் இதெல்லாம் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது முடிஞ்ச அளவு நாம் மன அமைதியை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு எதில் நமக்கு மன அமைதி கிடைக்குமோ அதில் ஈடுபடுவது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய பெயரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. எதுவும் கெட்ட பேர் வாங்காமல் இருந்துக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் முடிஞ்சளவு சிவபெருமானுடைய வழிபாடுகளை செய்யுங்க. உங்களுக்கு இந்த இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் குறையும் ஓரளவுக்கு. சிவபெருமானை வணங்கிட்டு நாம் அந்த வேலைகளை எடுத்து செய்யலாம். புதிதான காரியங்கள் இருந்தால் அதிலெல்லாம் ரொம்ப கவன நிலைகள் முக்கியமாக இருக்குது. இன்றைய தினம்
உங்களுடைய ராசியான நிறம்னு பார்த்தா ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால விரய செலவுகள் இருக்கும். பெரும்பாலும் சுப செலவுகளாக இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு கல்யாணம் வரப்போகுது, வரன் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தின் வழியில் செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இன்றைய தினத்தில் யார் வழியில் செலவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனைவி வழியிலேயோ, நண்பர்கள் வழியிலேயோ, பார்ட்னர் வழியிலேயோ, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலேயோ, இந்த மாதிரி நபர்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும். வங்கி சார்ந்த கடன்கள் இருந்தால் அதை திரும்ப செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய சூழல் இருக்குது. வெளிநாடு முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் மறைமுகமான ரகசியமான விஷயத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கண் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நன்மைக்கான செலவுகளாகவே உங்களுக்கு இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கிறீங்க, விற்கணும்னு முயற்சிகள் செய்கிறீங்கன்னா நல்ல முறையில் வியாபாரமாக கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் பிங்க் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். லாப நிலைகள் அதிகமாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்காக சின்ன சின்ன செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினத்தில் எந்த விஷயத்தில் லாப நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பணிபுரியக்கூடிய நபர்கள் இல்லை வேலை சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் செய்துட்டு ஒரு தகவல்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் இருக்கும். எதிரிகள் வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் லாப நிலைகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், அதே மாதிரி தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள், இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். இந்த உறவுகளுக்கு எந்த ஒரு புதிதான காரியங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். விருப்பப்பட்ட பயணங்கள் போகிறது, விருப்பப்பட்ட காரியங்களை செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். சங்கம் சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார்.
தொழில் சம்பந்தமான சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் ஆளுமைகள் அதிகமாக இருக்கும், கோப உணர்வுகள் இருக்கும், ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். இதிலெல்லாம் கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியம். அந்த முன்கோப நிலைகளை கொஞ்சம் குறைக்கலாம். பணிபுரியக்கூடிய இடங்களில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆழ்நிலையில், அதாவது மனநிலையில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கும்னாலும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் தான் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல், அரசாங்கம் சம்பந்தமானது, மருத்துவம் தொடர்பானது, நெருப்பு சம்பந்தப்பட்டது உள்ளிட்ட தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த ஊரிலேயே தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் அமையும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த உறவுகளுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம். இடையூறுகளும் தொந்தரவுகளும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீகமாக, அதாவது வழி வழியாக ஏதாவது தொழில் செய்துட்டு வந்திருந்தாங்கன்னா அதையே எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலைகள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அமையும். அந்த தொழில் முயற்சிகள் இருக்கும். இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆன்மீக ரீதியிலான, தொழில் ரீதியிலான முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நடராஜர் பெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய தந்தை, அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு கோபநிலைகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு புதிய காரியங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்கனாலும் இதிலெல்லாம் கவன நிலைகள் அவங்களுக்கு தேவைப்படுவதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. மற்றபடி உங்களுக்குன்னு பார்க்கும்போது நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினத்தில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டில் சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். வெளிநாடு முயற்சிகள், பயணங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக நாட்டங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக ரீதியிலான கட்டுமான பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய வெளிநாடு முயற்சிகள், தர்மம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், ஆன்மீக ரீதியிலான முயற்சிகள், மாஸ்டர் டிகிரி படிக்கிற மாதிரி முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா இதற்கு உங்கள் அம்மா வழியிலிருந்து இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். இல்லை நீங்கள் சொத்துகள் வாங்க போகிறீங்க, ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, ஒரு பண்ணையெல்லாம் அமைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் நிதானங்கள் அவசியம். புதிய முயற்சிகள் இருக்குதுன்னா முடிஞ்சளவு இன்றைய தினத்துல அதையெல்லாம் தவிர்க்கலாம்.
தைரியமாக செய்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்னால பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களில் மட்டும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். மற்ற விஷயங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யலாம். நாம் ஏதாவது முக்கியமாக முயற்சி பண்ணணும்னா அதை இன்னொரு சிறப்பான தினத்தில் செய்து கொள்ளுவது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தோ, மாமனார் வழியிலிருந்தோ, வேலையாட்கள் வழியிலிருந்தோ ஏமாற்ற நிலைகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களின் போது கவனங்கள் அவசியம். தேவையில்லாத பயணங்களாக இருந்தால் நாம் அதை தவிர்க்கலாம். இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு நாம் இன்றைய தினத்தில் விட்டுடலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் மிகுந்த கவனங்கள் அவசியம். எந்த ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்துலையும் நாம் இன்றைய தினத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதே ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வெளியே அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா திரும்ப பத்திரமா கொண்டு வர வேண்டியது முக்கியமாக இருக்குது. ஒரு சிலருக்கு கடித ரீதியிலான தொடர்புகள் வழியிலிருந்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்துல எல்லாம் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். திருமணம் தொடர்பான முயற்சிகள், வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த வழியில் வரன் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து வரனமையக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதே மாதிரி தாய் வழி மூத்தோடன் பிறப்புகள் வழியிலிருந்து வரனமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கு. கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து புரிதல்களோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கு. இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. அதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், வெளிநாடு முயற்சிகள் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம். இடையூறுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் இந்த உறவுகள் எல்லாம் நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கு. உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.